காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும். திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? கர்த்தர் அவனை உருவாக்குறார். சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார். மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. அவர் கல்யாணம் பண்றார், பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இல்ல மோசே கல்யாணம் பண்ணிட்டான், மோசே வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான், அதனால அவன் வேண்டாம் ஆரோன் இப்படி மாறினார் ஆண்டவர். காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொன்னதுல ஒரு ஒரு டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சரிப்பா? அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அப்படியே போட்டோம். அப்படி விட மாட்டேன். டைம் வரும், டைம் வரும். வேலை நீ தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பா. டைம் நெருங்கிட்டு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாராலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து ட்ரைனிங் பீரியட். சில 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 கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க. படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொடுப்பாங்க. சில பிள்ளைங்க ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. எங்க பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? ஹோட்டல்ல, ஏதாவது பெட்ரோல் பல்க்ல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க அவங்க போனாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை எது வரை தெரியுமா? இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும், எனக்கு இந்த டோர் ஓப்பன் ஆகுறது வரைக்கும். டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க. நமக்கு தெரியாது. ஆமே, ரூத்துக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான். நான் நம்புகிற சில உள்ளங்களோடு கத்த தீர்க்க தரிசனமா இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நாள் வரும், அப்பொழுது உங்கள் மேல் என் நல்வார்த்தையை, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு, ஈசாக்குக்கு பலிச்சது, யாக்கோபுக்கு பலிச்சது, உனக்கும் பலிக்கும். நல்ல கைகளை தட்டி